உங்களை பயமுறுத்தின சாத்தானை பத்தி எல்லாம் இதுல எழுதி இருக்குது. அவன் எப்படி எப்படி உங்களை ஏமாத்துவான், ஏசு எப்படி எப்படி அதுல ஜெயம் கண்டாரு. சாத்தா என்ன வேணாம் பண்ண விட்டுருவான், ஆனா அந்த பைபிள் மட்டும் வாசிக்க மாட்டான். பைபிள் எடுத்தா தான் தூக்கம் வரும், பைபிள் எடுத்தா தான் வாட்ஸ்அப்ல மெசேஜ் வரும், பைபிள் எடுத்தா தான் இல்லாத பிரச்சனை சேர்ந்து வரும். இந்த பைபிளை மட்டும் வாசிக்க மாட்டான். ஆனா டிவியை போட்டுட்டு அது ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கட்டும், நீங்க ஒரு பக்கம் சமைச்சிட்டு இருப்பீங்க, அதெல்லாம் விட்டுருவான். சர்ச்சுக்கு போறியா, போ நம்மால் தான், அங்க போய் தூங்க தானே போற, போ அங்க போய் என்ன மெசேஜை கேட்க போற, தூங்கத்தானே போறேன்னு அனுப்பிடுவான். ஆனா வேத வாசிச்சா நீங்க பயப்பட மாட்டீங்க. சாத்தா உங்களுக்கு என்ன நெருக்கடி கொடுத்தாலும் இதுல எல்லாத்துக்கும் எல்லா விதமான மருந்து இருக்குதுங்க. உங்கள் உள்ளார்ந்த காயத்தை ஆயத்தக்கூடிய இந்த மருந்த எத்தனை நேரம் நீங்க கையில வச்சுட்டே சுத்துவீங்க, எத்தனை நேரம் உங்க தலகாணி கடையிலேயே வச்சு தூங்குவீங்க, எத்தனை நேரம் உங்க காருக்குள்ளேயே வச்சிருப்பீங்க, எத்தனை நேரம் உங்க செல்ஃப்லயே வச்சிருப்பீங்க. இந்த மருந்தை எடுத்து உங்கள் காயத்திலே அப்ளை பண்ணும் பொழுது அப்ளை பண்ண காயங்கள் ஆறக்கூடியதா இருக்கும். அது அப்ளை பண்ண அது ரிப்ளை காட்டிக்கொண்டே இருக்கும். அது எவ்வளவு பெரிய காயமா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அது காராத வடுவா இருந்தாலும் சரி, உங்களுக்காக இயேசு சிலுவிலே காயப்பட்டார், உங்களுக்காக இயேசு மரிக்கப்பட்டார், அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே பாதாளத்தின் திறவுகோலை எடுத்துக்கொண்டு ஜெயம் எடுத்த ஆண்டவர் சொல்லுகிறார், என் வார்த்தையை உன் காயத்தில் அப்ளை பண்ணு. கர்த்தர் சொல்லி அது எவ்வளவு பெரிய காயம் வந்தாலும் பரவாயில்ல, நான் ஆத்துறேன்.